அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் முதலாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் கேகேஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது கேகேஆர் அணியினுடைய சொந்த மைதானமான ஈடன் கார்டன் ஸ்டேடியத்திலே இடம்பெற உள்ளது. இதற்கமைய இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்கு இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுவர்களும் யார் யாருக்கு சாதகமாகவும் யார் யாருக்கு பாதகமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் கடந்த 3 வருடங்களிலே மொத்தமாக 5 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 5 போட்டிகளிலே 4 போட்டிகளில் கேகேஆர் அணியினர் வெற்றியினையும் வரும் ஒரு போட்டியில் மட்டுமே ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த 3 வருடங்களில் கூட ஆர்சிபி அணியினருக்கு எதிராக கேகேஆர் அணியினர் மிகச்சிறந்த ஒரு வெற்றி சதவீதத்தினையும் ஆதிக்கத்தினையும் வெளிப்படுத்தியிருப்பதன் அடிப்படையில் இவ்வருடமும் இந்த போட்டியிலே கேகேஆர் அணியினர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அதிகரித்திருக்கின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலே 2 போட்டிகளிலே விளையாடி 2 போட்டிகளிலும் கேகேஆர் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்று அதற்கு முந்தைய வருடமான ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் 2 போட்டிகளிலே விளையாடி 2 போட்டிகளிலும் கேகேஆர் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் கேகேஆர் அணியினுடைய ஆதிக்கம்தான் சமீப காலத்தில் மிகச்சிறந்த ஒரு உயர்வான இடத்தில் காணப்பட்டது. அதே போன்று இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் ஒன்றுடன் ஒன்று 35 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 35 போட்டிகளிலே 21 போட்டிகளில் கேகேஆர் அணியினர் வெற்றியினையும் 14 போட்டிகளில் மட்டுமே ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இந்த 35 போட்டிகளிலே 28 போட்டிகள் இந்தியாவில் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு இடம்பெற்ற 28 போட்டிகளிலே 18 போட்டிகளில் கேகேஆர் அணியினர் வெற்றியினையும் வரும் 10 போட்டிகளில் மட்டுமே ஆர்சிபி அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பதன் அடிப்படையில் கடந்த கால ஒட்டுமொத்த பெறுபவர்களின் அடிப்படையில் கேகேஆர் அணியினர் தங்களுக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு ஆதிக்கத்தினை வெளிப்படுத்த வந்த இந்த ஆர்சிபி அணியினரை துவம்சம் தங்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநாட்டியிருப்பதன் அடிப்படையில் கேகேஆர் அணியினுடைய ஆதிக்கம்தான் உயர்வான ஒரு இடத்தில் காணப்பட்டது. அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் கேகேஆர் அணியினுடைய சொந்த மைதானமான கொல்கட்டா ஈடன் கார்டன் மைதானமாக இருப்பது இந்த இடத்தில் கேகேஆர் அணிக்கு ஒரு சாதகத்தன்மையினை மேலும் அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமின்றி இந்த மைதானத்திலே ஆர்சிபி மற்றும் கேகேஆர் ஆகிய இரண்டு அணிகளும் மொத்தமாக 12 போட்டிகளில் விளையாடி அந்த 12 போட்டிகளிலே கேகேஆர் அணியினர் 8 போட்டிகளில் வெற்றியினையும் ஆர்சிபி அணியினர் 4 போட்டிகளில் மட்டுமே வெற்றியினையும் பெற்றிருப்பதன் அடிப்படையில் கேகேஆர் அணியினர் தங்களுடைய சொந்த மைதானத்தில் கூட இந்த ஆர்சிபி அணிக்கு எதிராக மிகச்சிறந்த ஒரு வெற்றி சதவீதத்தினை வைத்திருப்பதன் அடிப்படையில் கடந்த கால பெறுபவர்கள் சமீப கால பெறுபவர்கள் மைதான பெறுபவர்கள் என்பன ஆர்சிபி அணிக்கு பாதகமாகவும் கேகேஆர் அணிக்கு சாதகமாகவும் இருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே கேகேஆர் அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய அனைத்து வாய்ப்புகளினையும் தான் கொடுத்திருக்கின்றது என்பது எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.